இங்கே முல்லை கொடி அப்படியே ஒரு வீட்டை படர்ந்து போய் இருக்குது. அப்படியே இந்த வீட்டிலேருந்து அங்கால வாசல், அந்த வாசலுக்கு மேலால் ஒரு பந்தல் மாதிரி போட்டிருக்கிடம் அப்படியே படர்ந்து போய் இருக்குது. அவ்வளவு அழகாக இருக்குது. முல்லைப்பூ எனக்கு சரியாக பிடிச்ச பூ. பூக்களை பிடுங்கக்கூடாது, ஆனால் இது இன்றைக்கு இரவே வாடிடுமன்றதால பிடுங்குறேன்னு தலையில் வைக்கிறதுக்கு. நார்மலாக பூவை பிடுங்கக்கூடாதுன்னு சொல்கிறவ, ஆனால் இது இன்றைக்கு இரவு வாடுற பூ தான், அதால் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு இரவே இது முடிஞ்சிடும். ஒரு நாள் பூத்து மறைகிற பூக்கள்லாம் இந்த பூக்கள், அதால் மல்லிகைப்பூ தலையில் வைக்கிறதுல எந்த ஆபத்தும் இல்லை. அது பிடுங்குறதாலே எந்த பாவம் இல்லை என்று நினைக்கிறேன் நான். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு நான் தெரியலை. என்னை சுற்றி அப்படியே அவ்வளோ அழகாக இருக்குது. வாசனை அப்பா மூக்க துளைக்குது. அவ்வளோ வாசனை. இரவு நேரத்தில் தான் அந்த முல்லை மல்லிகை எல்லாம் வாசனையாக இருக்கும். உங்களோட வீடுகள்லாம் இப்படி இருக்குதா? இப்படி பூக்கள் எல்லாம் பூக்குறதா? நீங்கள் என்ன பூக்கண்டா கூட விரும்பி வைக்கிற நீங்கள் உங்களோட வீட்டில் வளர்க்குற நீங்கள்? எனக்கு மல்லிகை சரியாக பிடிக்கும். மல்லிகை முல்லை எனக்கு சரியாக பிடிக்கும். எவ்வளவு நீங்கள் தந்தாலும் நான் தலையில் அள்ளி வைப்பேன். அவ்வளோ விருப்பம் எனக்கு இந்த முல்லைப்பூவிலையும் மல்லிகைப்பூலையும். ரோஜா பிடிச்சாலும் கூட ரோஜா இந்த ஒரு பூவாக தான் வைக்கலாம். இது வாசனையாக இருக்கும். அவ்வளோ வாசனையாக இருக்குது. இங்கே பாருங்க இவ்வளோ இருக்குண்டு.